So good evening, Romanal Ajpate. So I just want one help from you guys. Like previous sessions, யாரு என்ன எடுத்தாங்கன்றது யாராச்சும் சொல்ல முடியுமா? Like who took what? அந்த செஷன்ல என்ன நடந்துச்சுன்றதை யாராச்சும் சும்மா டக்குன்னு ரீகேப் பண்ணி கொடுங்க, பிரச்சனை இல்லை. So I'm not going to question you guys. எனக்கு தெரியல, அதனால தான் நான் கேட்கறேன். இதுதா நல்லா கேட்கறேன். சரி, ஆன்லைன் கிளாஸ் கிடையாது, யாரும் இங்க இது பண்ண போறது இல்லை. அப்ப அன்மியூட் பண்ணீங்கன்னா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். Hello. Okay. ப்ரோ, பிரேமண்ணா வந்து அடாஃப்ரூட்ல வந்து டேஷ்போர்ட்ஸ் அப்புறம் ஃபீட்ஸ் அதோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கர்வ் அந்த கிராஃப் போட்டு சொல்லுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி லைக் மதுமிதா, மோனிகா, ஹர்ஷிதா அவங்க எல்லாம் எடுத்தாங்கன்றது யாரா சொல்ல முடியுமா? உனக்கு கொஸ்டின் பண்றதுக்கோ இல்ல உங்களை இது பண்றதுக்கோ நோன்றதுக்கோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இல்லை. நம்ம செஷன்லாம் அவ்வளவு பார்க்கல. அதனால ப்ரோ, ஹர்ஷிதா அக்கா நோட் எம்சி எடுத்தாங்களா? ஆமா. அண்ட் மோனிகா அக்கா ஃபயர் பேஸ் எடுத்தாங்க. எப்படி ஃபயர் பேஸ் கன்சோல் கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி, அந்த ரூல்ஸ் பத்தி. ஓகே, மதுமிதா, ஐ மீன் லைக் எஸ் மதுமிதா. நோட் எம்சியூல வந்து எப்படி கோட் பண்ணணும் அண்ட் நோட் எம்சியோட வெர்ஷன்ஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பின் கான்ஃபிகரேஷன் அந்த மாதிரி. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு எஸ் மதுமிதா சொல்றேன். ஓகே, ஹலோ. இல்ல நான் இது இந்த மதுமிதாக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஓகே, ஸோ வேற இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், அன்மியூட் பண்றதுக்கு தயக்கப்படுங்க. ஓகேவா? ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ, ஏன்னா எனக்கு மட்டும் என்ன ஃபுல்லாவா தெரிய போகுது, தெரியுதோ தெரியலையோ அன்மியூட் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இஸ் இட் ஓகே? லைக் சரி, அன்மியூட் பண்ணலன்னா சும்மா சாட் பாக்ஸ்ல எஸ் ஓகே அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க. நாங்கடா எஸ் போட யோசிக்கிறீங்க? அகிலேஷ் போட்டுருவோம். பாய். வேற ஹரிபிரசன்னா, மணிராஜ், ராதா. ஓகே ஓகே, நம்புறேன் பண்ணுவீங்கன்றது. ஓகே, இப்போ ஆஃபிஷியல் டிஸ்க்ளைமர் மாதிரியே சொல்றேன். இப்போ இந்த செஷன் நடத்தும்போது எனக்கே வந்து இந்த ஆட் ஆஃப் ரூட்லாம் தெரியும். ஓகேவா? ஸோ தேர் ஆர் சான்சஸ் தட் ஐ மே பி ராங். ஸோ ஃபியூச்சர்ல ஏதாவது இப்போ நான் இந்த செஷன் முடிச்சுட்டு நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது ஏதாவது டவுட்னா டோன்ட் ஹெசிடேட் டு கூகுள் இட். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் அது கிடைக்கலன்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் அஸ். அண்ட் எனக்கு தெரியும் இங்க செஷன் நடத்துக்கும் போது அங்கே இன்ஸ்டா வாட்ஸ்அப்னு கடலை போட்டுருப்பீங்கன்னு. பட் ஆஸ் யூ நோ மை செஷன்ஸ் ஆர் ரியலி ஸ்மால். ஸோ இந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே கேஷுவலா நம்ம செஷனை பாருங்க, போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? லால் டிராப் அவன் தான் கடலை போட்டுருந்தான். ஓகே, ஹோப்ஃபுல்லி ப்ரெசென்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணிட்டு சும்மா ப்ரெசென்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க, போறோம், பிரச்சனை இல்லை. ப்ரெசென்ட் ஆகுதுனா? வெரி குட். ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் இஸ் அபவுட் Adafruit and Node MCU. ஸோ சும்மா Node MCU and Adafruit பற்றி ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன். தென் Adafruit IO அதில் இருக்கிற ஃபீட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு அப்படியே இந்த Adafruit IO Node MCU ESP8266 எப்படி கான்ஃபிகர் பண்ணலான்னு பார்ப்போம் த்ரூ அ லைப்ரரி கால்ட் MQTT லைப்ரரி. அதாவது லைக் இப்போ சேர்ந்து தான் பண்ண போறோம். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் MQTT லைப்ரரி இருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ what is ESP8266? பேசிக்கா நம்ம நிறைய பேர் ESP8266 we call it as a Wi-Fi module, but it is actually a microcontroller. I know ஹர்ஷிதா குறிப்பா நினைக்கிறேன், but I'm just giving you a recap. So இந்த மைக்ரோகண்ட்ரோலரோட நேம் தான் ESP82. இந்த செஷன் நாங்க ஏதாவது பண்ணணுமா? லைக் நீங்க சொல்லும்போது இல்ல நீ எதுவுமே பண்ண வேணாம். நான் எப்படின்னா இன்டராக்ட் பண்ணாலே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம லைக் நான் சொல்றேன் நீ எதுவும் பண்ண வேணாம். சிஸ்டம் ஆன் பண்றதுக்கு தான் கேக்குறேன். இல்ல ஒன்றும் இல்லை. ஓகே okay, so this ESP8266 is actually a microcontroller, and the microcontroller name தான் ESP8266.
it is actually developed by a company called Espressif System, which is a company based out of China. China பண்ணதுல ஒரே நல்ல விஷயம் தான் கொடுக்கு. So இந்த microcontroller has the ability to perform Wi-Fi related activities, and அதனால தான் it is called as a Wi-Fi module. இப்போ ஏன் இது இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னா, it is inexpensive. இப்போ நீங்க ஆர்டர் பண்ண போய் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆர் மற்ற காம்பனன்ஸ் விட கொஞ்சம் காசு கம்மி தான். இதை வச்சு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இட்ஸ் லோ பவர் பேட்டரி ஆப்ரேட்டட் அப்ளிகேஷன், அதாவது கம்மியான பவர் போதும் ஆப்ரேட் பண்றதுக்கு. அண்ட் இந்த நெட்வொர்க் ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் சில ப்ராஜெக்ட்ஸ்னா மல்டிபிள் இன்புட் அவுட்புட் இன்டர்ஃபேசஸ் வித் வைஃபை, ப்ளூடூத், ஸோ அதுக்கெல்லாம் இது பயங்கரமா யூஸ் ஆகும். இப்போ இந்த நோட் எம்சியூனா, Node MCU is a firmware on the ESP8266. Around it is known as ESP12, and it is basically a system on chip (SoC), and it has a LUA based firmware which is used for IoT based applications. SoC na system on chips. Basically, it's an integrated circuit that integrates all the components of a single system. Okay, so firmware na a permanent software programmed into a read-only memory. LUA based firmware na LUA னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அதை வச்சு ப்ரோக்ராம் ஆன ஒரு பெர்மனன்ட் சாஃப்ட்வேர். அண்ட் இந்த நோட் எம்சியூ டெவலப்மெண்ட் போர்டை ஒரு ஆர்டினோ ஐடியில ப்ரோக்ராம் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ரியலி ஈஸி. ஒரு 5 to 10 minutes வேலை தான். அண்ட் இதுக்கு மேக்ஸிமம் தேவைப்படுறது என்ன, ஒரு ஆர்டினோ ஐடி, ஒரு யூஎஸ்பி கேபிள் அண்ட் நோட் எம்சியூ. இது இருந்தாலே யூ கேன் டூ சம் ப்ராஜெக்ட். அண்ட் இதுல இருக்கிற பின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ்க்கெல்லாம் நான் போட, அதெல்லாம் இது ஜஸ்ட் ஒரு ரீகேப் ஆகலாம். இப்போ இந்த Adafruit IO இது என்னன்னா, Adafruit இஸ் அ கிளவுட் சர்வீஸ். ஓகேவா? அதாவது Adafruit உனக்கு ரன் பண்ணி மேனேஜ் பண்ணும். நீ அதில் யூ கேன் ஜஸ்ட் கனெக்ட் டு இன்டர்நெட். இதோட மெயின் யூஸ் என்னன்னா, பிரைமரிலி ஃபார் ஸ்டோரிங் அண்ட் தென் ரிட்ரீவிங் யோர் டேட்டா. ஆனா அது தவிர அது இல்லாம நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். லைக் இட் கேன் டிஸ்பிளே யோர் டேட்டா இன் ரியல் டைம் அண்ட் இன் ஆன்லைன். இட் மேக்ஸ் யோர் ப்ராஜெக்ட் இன்டர்நெட் கனெக்டட் அண்ட் இட் கண்ட்ரோல்ஸ் யோர் மோட்டார்ஸ், இட் ரீட்ஸ் யோர் சென்சர் டேட்டா எக்ஸெட்ரா. அண்ட் உன்னோட ப்ராஜெக்டை மற்ற இன்டர்நெட் எனேபிள் டிவைஸ்க்கு கனெக்ட் பண்ணலாம். இன்டர்நெட் எனேபிள் டிவைசஸ்னா லைக் மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் ஃபயர் அலாம், ஸ்மார்ட் வாட்சஸ், ஸ்மார்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அண்ட் இது பெஸ்ட் மேட்டர் என்னன்னா, இதெல்லாம் ஃப்ரீயாவே பண்ணலாம். அண்ட் Adafruit IO கேன் ஹேண்டில் அண்ட் விஷுவலைஸ் மல்டிபிள் ஃபீட்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ பிரேம் என்ன சொன்ன மாதிரி தான், Adafruit IOல இருக்கிற ஃபீட்ஸ் அது கோர் ஆஃப் த Adafruit IO. இந்த ஃபீட்ல தான் நீ Adafruitக்கு புஷ் பண்ற டேட்டா இருக்கு. அதே மாதிரி இட் ஹேஸ் டு செட்டிங்ஸ் ஃபார் வெதர் டேட்டா இஸ் பப்ளிக் ஆர் பிரைவேட், அண்ட் ஏதாவது ஸ்டோர்டு சென்சர் டேட்டா சேரும், அண்ட் ஒரு ஜெனரல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த டேட்டாவோட. அண்ட் Adafruit IO டேஷ்போர்ட், இந்த டேஷ்போர்ட்ல this allows you to visualize the data and control your Adafruit IO connected projects from any of your web browsers. So இதுல charts, sliders, buttons நிறைய இருக்கு, which help you to quickly get your IoT project ready. Okay, good. இப்போ IoT ரொம்ப நாளா இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. ஓகேவா? of course இன்ஸ்டாலாம் இல்லை, இந்த ப்ராஜெக்ட்ஸ், கரியர், அந்த மாதிரி விஷயத்துலாம் IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பெரிய மவுஸ் இருக்குது. ஸோ பேசிக்கா IoT இஸ் த ஐடியா தட் என் தோசைக்கல், பைக், காரு, டாக் காலர், தோசைக்கல் தான் ஒரு கொஞ்சம் டீசெண்டா ஒரு பிரிட்டிஷ் ஸ்டைல் டோஸ்டர் அப்படி போகும். ஸோ இந்த டோஸ்டர், கார், யோர் பைக் எல்லாமே கேன் பி கனெக்டட் டு யோர் இன்டர்நெட் அண்ட் டு ஈச் அதர். ஸோ ஒன்னொன்னும் இன்டர்நெட் கூட கனெக்டடா இருக்கும், அண்ட் ஒவ்வொரு டிவைஸும் மிச்ச இருக்கிற டிவைசஸ் கூட கனெக்டடா இருக்கும். ஸோ இப்போ இது பண்ண என்ன, வாட்ஸ் தி யூஸ் ஆஃப் இட்? வெல், adding connectivity can make your projects and products a lot more useful and fun. இங்க நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது on MQTT, that is MQ Telemetry Transport. Okay, so பேசிக்கா உன்னோட அந்த டோஸ்டர், பைக், எனிதிங், if you have a thing that you want to connect it to internet, எப்படி இந்த டெக்னிக்கல் கனெக்ஷன் பார்ட் கொடுப்பேன். ஸோ இப்போ இந்த டோஸ்டர்ல இதை நான் ஈஸியா அதோட ஈத்தர்நெட்க்கு பிளக் பண்ணிட்டு ஒரு ஐ ஜஸ்ட் ரன் a cable to the router. பட் இங்க நிறைய விஷயம் ஆர் வயர்லெஸ். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாமே யூஸ் பண்றது இஸ் ஆல்மோஸ்ட் வயர்லெஸ். ஸோ ஈத்தர்நெட் இஸ் நாட் an option. So what I would suggest is அதுக்கு பதிலா we use these wireless protocols like Wi-Fi, Bluetooth low energy. Bluetooth low energy னா இந்த வயர்லெஸ் லைட் பல்ப், செல்போன் வச்சு கனெக்ட் பண்றது, இந்த ZigBee, செல்லுலர்னா இந்த வெண்டிங் மிஷின், ஜியோ ட்ராக்கிங் ஃபார் கார் இருக்கலாம். ஸோ மெயினா என்னன்னா, while some devices are wired, நிறைய லைக்
சில டிவைசஸ் ஆர் வயர்ட், பட் நிறைய டிவைசஸ் ஆர் வயர்லெஸ். அண்ட் எனக்கு ஹானஸ்ட்லி வயர்லெஸ் ஆர் ஒன்லி ஃபன். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு ஹெச்டிடிபி தெரியும், எல்லா வெப்சைட்டுக்கும் யூஸ் பண்றதுலாம். இந்த ஹெச்டிடிபி இஸ் ஸ்டேட்லெஸ், அதாவது யூ நீட் டு ஹேவ் அ கனெக்ஷன் பெர் டேட்டா டிரான்ஸ்ஃபர். இப்போ அதாவது டேட்டா ரைட் பண்றதுக்கு ஒரு கனெக்ஷன், டேட்டா ரீட் பண்றதுக்கு ஒரு கனெக்ஷன், இது ஒரு பெரிய இருக்கு, ஓகேவா? பட் ஆக்சுவலி ஹெச்டிடிபி இஸ் கிரேட் ஃபார் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அண்ட் ஐஓடி கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், பட் இட் வில் பி ஸ்லோ. அண்ட் இன்னொரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப நம்ம அந்த டோஸ்டர் எடுத்தோம்ல, உன்னோட போனுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், connected to your phone வச்சுக்கோயேன். இப்ப இந்த HTTP யூஸ் பண்றேன்னா, it is a pull only. That is, the toaster can only send to the server only when it wants to like toast ready பா, இது வந்து அந்த டிவைஸ் சொல்லும், அவ்வளவுதான். இப்ப நமக்கு வேற ஏதாச்சும் இன்ஃபோ வேணும்னா from the toaster we have to be asking through the phone like toaster ஸ்டேட்டஸ் என்ன, what is the status of this one, இந்த நம்ம தான் கேட்கணும் and நம்ம அப்டேட் கேட்டுட்டே இருக்கணும். So this is naturally very data and time consuming. So in the reasons எல்லாம் தான் MQTT is useful and it is a great protocol, extremely simple and lightweight. So server கிட்ட போறது is like this, server கிட்ட connection வாங்குறது is really easy. And நீங்க என்னன்னா MQTT can run on any kind of network, TCP or IP, Bluetooth, etc. And we can stream data in and out of multiple topics here. So basically this MQTT is used for speed and ease. And it was a chinna working example my sota. Like let's say, one second, am I going too fast? Is it like fast or slow or correct? Can someone unmute and say? ஃபாஸ்டா போறேன்னா ஸ்லோவா போறேன்னா இதுக்கு மட்டும் தான் அன்மியூட் பண்ண சொல்றேன். கரெக்டா இருக்கு ப்ரோ, அப்படியே போ. என்னடா எனக்கு ரைட் பண்ணு. ஆமா ஆமா, சேம் ஸ்பீட் போட்டா அப்படியே சேம் ஸ்பீட் போட்டா ஃபைன். லைட் கொடுத்தாரு இனிமேதான், ஓகேவா? ஸோ okay, I'll just give you an example. The MQTT ஏன் யூஸ் பண்றது? Let's say you're having a Ferrari or iPhone or big bungalow. Yeah, தனிக்கு ஆசைப்படுது என்ன போ. So how this works na, let's say all are connected to this MQTT server. So வீட்டுக்கு இன்னொரு 5 minutesல நீ வரனா, your Ferrari will say to the MQTT, நான் 5 minutesல வந்துருவேன், that my location is this, so I'll reach in 5 minutesன்ற மாதிரி. Then your MQTT உன்னோட toaster சொல்லணும் 5 minutesல இந்த கார் வந்துரும். உடனே toaster சொல்லணும் to the server, like yeah, I'll start the process to toast. Now MQTT will send a message to your iPhone saying toast ready. So basically நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள உன்னோட toast ready. ஆனா நீ இதுல எதுவுமே பண்ணல, ஃபுல்லா பண்ணது உன்னோட Adafruit and MQTT தான். So basically you programmed everything, you gave all the components, gave all the connections. ஆனா உன்னோட லொகேஷன் வச்சு உன்னோட கொடுக்கிற ப்ரோக்ராம் வச்சு எல்லாமே ரன் ஆகி மேனேஜ் ஆகுறது. So that is the use of Adafruit and MQTT here. புரியுதா? ஆர் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா கொடுக்குறேன். வாய்ஸ் ஒரே செகண்ட், ஒரு ஸ்மால் டவுட். யார் என் பேர்ல கனெக்ட் பண்ணிருந்தது இவ்வளவு நேரமா ப்ரோ? எனக்கு கேட்க வேண்டிய டவுட் கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு இல்ல. இல்ல இப்ப யாரோ எங்க பேர்ல கனெக்ட் பண்ணி யாரோ கமெண்ட் எல்லாம் போட்டுருக்காங்க. யாரு? நான் தான் தெரியாம வந்துட்டேன். உன் அக்கவுண்ட்ல வந்துட்டேன். நைஸ், குட். சரி, ஓகே, இந்த விஷயம் ஓகே இல்ல? ஓகே ப்ரோ, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, சோ வந்து சிங்கப்பூர் சிட்டி கேட்ட மதர் பிளான். யா, he has other plans, I know. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த Adafruit and MQTT எப்படி லைப்ரரி டவுன்லோட் பண்றது சொல்லிட்டு ஒரு லைவ் டெமோ பார்ப்போமா? ஓகே, ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதா? என்வி நீ பேசிட்டு பேசுப்பா, அப்படியே அமைதியா இருக்கு. தெரியுதுண்ணா? வெரி குட். என்வி மட்டும் என்ன தெரியல. ஓகே, so first of all we'll just go to Adafruit. Okay,
உங்களுக்கு சைன் இன் பண்றது இதெல்லாம் தெரியும் இல்லையா? ஹோப் பிரேம் அண்ணாவோட டாட்டர்ஸ். தெரியும். இன்னும் பாதி பேர் காண்டா இருப்பீங்க, என்னடா சும்மா அன்மியூட் பண்ண சொல்றான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படிதான். ஏன்னா கொஞ்சம் மாதிரி இது என்ன சொல்றது, லைக் டெமோ செஷன் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஷோ யூ கைஸ். ஸோ என்னன்னா இட்ஸ் ரியலி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், ஓகேவா? அண்ட் இதை வச்சு நிறைய யூஸ் இருக்கு. ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் மேக்கிங் ஷூர் இட் யூர் கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். இதனால தான் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ டே கன்வீட் பண்ணுங்கடா ராஜாங்களா அச்சனுங்களா சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ சைன் இன், ஜஸ்ட் சைன் இன். Okay, so like this is your feed. API documentation அதெல்லாம் என்னன்னு தெரியுமா? Like this gives you your information, your user information. இதெல்லாம் கொடுக்கும். It will give you all the information that you need related to this. Okay, and இது வந்து dashboards. This is your username, the feed dashboard. ஆமா, நாமக்கு முன்னாடி வச்சிருக்கேன், ஏன் தெரியல. ஓகே, and welcome dashboard போயிட்டீங்கன்னா you just give this demo. Right. Okay, yeah, fine. So இப்போ என்னன்னா we just go for downloading the Adafruit MQTT library. ஓகேவா? So we just search for Adafruit MQTT library. கிட்ட போவீங்க, போயிட்டு these are இது GitHubல இதெல்லாம் இருக்கும். So it has a CPP, it has a header file, it has a client header file, client CPP, it has examples. So what I'll do is I'll just full download பண்றேன், download zip, and இது அப்படியே போயிட்டு this is your Adafruit master. ஓகேவா? Adafruit MQTT library masterன்னு வரணும். Okay, so just go for this and okay, so இது அங்க இதா இருக்கும் hopefully. Yeah, okay, நான் இதை அப்படியே கட் பண்ணி go for documents and Arduino ஒரு இடத்துல நீங்க ஸ்டோர் பண்ணிருப்பீங்க, ஓகேவா? ஸோ அதுல லைப்ரரிஸ்ன்ற இடத்துல போயிட்டு you have to save this. Okay, so actually for you to downloading இது நீங்க பண்ணி ஆகணும், இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணி ஆகணும், ஓகேவா? ஸோ நான் இப்போ நான் வந்து Arduino ஓபன் பண்ணி பாக்குறேன். இப்போ ஒரு 1 minute maybe if you wait you get an error here. Like if எப்படின்னா you have to go for the file examples and நியாயப்படி இங்க வந்து Adafruitன்னு ஒன்று வந்திருக்கணும், பட் இங்க வரல. நான் வாண்டடாவே மிஸ்டேக் பண்ணேன். ஏதாச்சும் என்ன மிஸ்டேக்னு யாராச்சும் சும்மா கெஸ் பண்ண முடியுமா? இருக்கும், சும்மா கெஸ் பண்ணுங்கடா, because I know எதுவுமே சொல்லி தரல இல்ல. ஸோ you can just guess it. Like ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்ன மிஸ்டேக்னு சும்மா பாருங்க லைப்ரரி டவுன்லோட் பண்றதுல. ஹாஷ் இன்க்ளூட் ஏதாவது போடலையா ப்ரோ? இல்ல, நான் அந்த கோட் எதுவுமே நான் டைப் பண்ணலையே. வேற ஆக்சுவலி ஒரு 1 minute வெயிட் இயர் ஒரு இது வரும், ஒரு எரர் மெசேஜ் வரும். ஓகே, வந்துச்சுல invalid library found in that location, no header files foundன்னு வருது, ஓகேவா? ஸோ if you like you get this message, ஓகேவா? header files வரலன்னு சொல்லிட்டு இப்போ நான் போய் பாக்குறேன், நான் தான் போட்டேன்னு சொல்லிட்டு header file இங்க தான் இருக்கு. So now can you guess, like இப்போ நான் எல்லாம் கிளியரா போட்டேனே, why am I getting this error? அவங்க சொன்ன header file இருக்கு. Now can you guess like என்ன ப்ராப்ளம் வந்திருக்கும்ன்றத?
தப்ப ப்ராப்ளம் ஆக்சுவலி இட்ஸ் ரியலி சிம்பிள் இது ஆக்சுவலி ப்ராப்ளம் கூட சொல்ல ஃபார்மேட் வேற மாதிரி இருக்கா? அவ்வளவு ஹை லெவல் கூட போக வேணாம். வேற சும்மா லாஸ்ட் ஒரு சரிங்க போறோம். chat box ல இருக்கும் இல்லையா? சரி ஃபைன் ஓகே. இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான எரர்னு சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் where the head files are saved. புரியல, கொஞ்சம் சவுண்ட் இட்டுமா? ஓகேண்ணா. இப்போ வந்து ஹெடர் ஃபைல் வந்து நீங்க எங்க சேவ் பண்ணிருக்கீங்கன்னு இருக்குல்லண்ணா? நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ இது என்னன்னா நான் சேவ் பண்ண இடத்துல இல்லன்னு காமிக்குது. சரி ஓகே. சரி லொகேஷன் வேற இருந்ததுனால புரியல, கொஞ்சம் சவுண்ட் ஏட்ட மாதிரி ரொம்ப ஃபீட்ல லோவா இருக்கு. லொகேஷன் வேற இடத்துல இருந்ததுன்னா என்ன பண்ணுங்க? ஆக்சுவலி ஆர் ரியலி க்ளோஸ். என்னன்னா சோ ஓகேவா? சோ இப்போ ஆக்சுவலி நான் ஆர்டினோ என்ன ட்ரை பண்ணோம்னா இது டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இதுல போய் ஆக்சஸ் பண்ணிட்டு லைப்ரரிஸ்ன்ற இடத்துல போய் இட்ஸ் ட்ரை டு ஆக்சஸ் திஸ். ஓகேவா? என்னன்னா ரொம்ப சிறுபுலத்தனமான ஒரு எரர். என்னன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள போகுது. ஓகேவா? நியாயப்படி வாட் இஸ் எக்ஸ்பெக்ட் சிஸ்டர் இந்த ஃபோல்டர்லயே இட் நீட்ஸ் ஆல் த ஹெடர் ஃபைல்ஸ். இட் நீட்ஸ் அ ஹெடர் ஃபைல் ஹியர் இருக்கு. பட் என்ன நம்ம இதுலனா எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோல்டர் இருக்கிறதுனால இட் கிரியேட்ஸ் த எரர் தட். அதாவது உங்க லைப்ரரி அங்க கான்ஃபிகர் ஆகாம இருக்கு. திஸ் இஸ் a வெரி ஸ்மால் எரர். ஏன்னா எனக்கு இன்னைக்கு மார்னிங் ஆச்சு. எனக்கு இன்னைக்கு மார்னிங் தான் தெரியுமே ஓ இதெல்லாம் பண்ணணும் போல இருக்குன்றது. I just wanted to share it with you guys. Okay, so what you have to do is that I'll just show how to do. என்னன்னா இப்போதைக்கு we just like delete it. Okay va? Now again go extract it. Now you have to go to Adafruit master. மாடி டவுன்லோட்ஸ் போகும் இல்லையா? இப்போ இங்க டவுன்லோட்ஸ்ல வாட் யூ டு டு இஸ் இந்த ஃபோல்டரை யூ டு கட் காப்பி பேஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ். லைக் இப்போ நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே யூ கெட் a folder called Adafruit MQTT library master. Go into that. இந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா? இத கட் பண்ணிட்டு ஓகே டாக்குமெண்ட்ஸ் Arduino libraries and paste it. Now I just close this. You close பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றோம். Now if you go for file examples Adafruit MQTT library is there. So இதுல போயிட்டு MQTT ESP8266. This is your MQTT library. Okay va? You guys understood till this? எனக்கு புரிஞ்சதா புரியலையா? or like அந்த simple mistake என்னன்னு தெரிஞ்சிச்சா? Okay bro, continue. So okay, I just give again என்னன்னா account user name key feed இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? So like Adafruit IO key இங்க இருக்கும். This is basically a password. You should not show it everyone, but then fine. Number okay, this is your Adafruit IO key. This is like your password. This username and this is the name of your account which you have to which you set when you're creating your account. And in the key வந்து is a pretty long unique identifier that you use to authenticate these devices using your account. And actually this is your password. Okay, and feed this is basically a set of data that you can read or write from another file. Okay, now we are using the ESP8266 version. Okay va? நான் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாவே போறேன். It is kind of complex. It is kind of கொஞ்சம் like ஒரு tad difficult-ஆவே இருக்கலாம். But stay with me, okay? So basically the top of the program has the includes. Okay, and the hashtag includes இருக்கும்.
we will use the supporting header files and libraries, but also Adafruit mqtt.h and another header that tells the MQTT library which transport we are using. இங்க ஏன் the core Adafruit underscore mqtt.cpp தான் யூஸ்வலா யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னா that's like கொஞ்சம் higher level of code and hence they are kept in a special header file. அது வேணாம். These are the things that you have to use. Okay, and okay, here you will give your SSID and Wi-Fi or SSID and password. SSID is nothing but a technical name for your Wi-Fi. And you will give your Wi-Fi and authentication, and then there's some pin. If needed, there's some pin definition and others. Okay, so basically 3 library header. Okay, now we define the Adafruit as server. உங்களுக்கு Adafruit ஓட server இது தெரியும் இல்லையா? That is io.adafruit.com. Okay, and AIO server port. This is 1883. You are using it as it's a kind of fixed one. Okay. Then your username and your AIO key. இப்போ நான் வந்து ஒரு MQTT library தான் காமிக்கிறேன், அதனால I'm not using it. இப்போ நீங்க ப்ராஜெக்ட் எல்லாமே போறீங்கன்னா AIO யூசர் நேம் சொல்லிட்டு நீங்க உங்க Adafruitல யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா யூசர் நேம், அதுதான் நீங்க இஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு அதை போடணும். அண்ட் AIO கீன்னு சொல்லிட்டு உங்க கீயை போடணும். ஓகே, ஆர் யூ இது புரிஞ்சிச்சு இல்லையா? புரிஞ்சிச்சு. Okay, now next ஒரு Wi-Fi client class create பண்றோம். This is to connect to the MQTT server. Okay, now later on you'll see a lot of these hashtag defined. Okay, usually வந்து இப்போ இங்க வந்து blank and இதா இருக்கு. நான் லாஸ்ட் சொல்றேன் என்னத்துக்கு வந்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் கேரக்டர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், மேபி யூசுவலா யூஸ் பண்ணுவோம், இந்த இதுல யூஸ் பண்ணல. ஓகே, now MQTT server, no, it actually, before going into the full program, once again, one small thing, MQTT server, like you can do 2 main things, that is to publish and subscribe the data. Can someone just say like publish the data and subscribe the data and தெரியல, that's fine, பிரச்சனையே இல்லை. பட் ஒரு ஜெனரலா பப்ளிஷ் டேட்டா, சப்ஸ்கிரைப் டேட்டா, இதுக்கு மீனிங் என்ன வரும்? Am I audible now? Yeah. Yeah, publish means like creating the data, and subscribing in sense like reading or writing. You are like really good, like super. Subscribing data is pakka. Publishing the data is like sending a data. You're creating and sending a data. You're right. So that is the thing. So publish data na, you're creating a data and sending it to a server, and subscribing a data from the MQTT server na, you're basically trying to subscribe. I just explained another அதே நம்ம பேசிக்கா நம்ம Ferrari, toaster, bungalow, iPhone அந்த கேஸ்க்கே போறேனே. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஓகே, இந்த ஸ்லைடு கிளியரா தெரியுது இல்லையா? தெரியலையா? Visible now. So yeah, basically in MQTT நான் சர்வர் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் 5 minutes அங்க வீட்டுக்கு வரேன்னா இந்த 5 minutes I'll reach home னா என் Ferrari இங்கேருந்து சொல்லும் MQTT சர்வருக்கு, I'm 5 miles from the home location. இந்த லொகேஷன்ல இருந்து 5 minutes வீட்டு லொகேஷன் வரதுக்கு 5 minutes இருக்கும். So this is publishing a data. Okay, this is publishing a data to the MQTT server, and MQTT server என்ன பண்ணும், it publishes a data to the toaster like, hey, the car is 5 miles away or 5 minutes away. In the 5 minutes வந்துருவாப்பா. So the toaster will now publish a data to the MQTT server saying, I started toasting. Cool. In the MQTT server will now publish a data to this your iPhone, in Nokia phone. But then your iPhone, it sends it publishes a data saying, the toaster is currently toasting. So this is called publishing. Ipo basically the car is publishing a data area. So for the MQTT, it is subscribing a data from the car. You get my point? Adhe mari, if MQTT is saying like 5 miles the car vandrom, MQTT publish pandaduna, the toaster is subscribing. Okay, that is, it's receiving the data.
Okay, so the car publishes its location, the toaster subscribes to the car location, the toaster publishes the toasting status. This is the toasting status, and cell phone subscribes to the toaster values. Yeah, okay. So this is called publishing and subscribing a data in NodeMCU and in MQTT library. Okay, and in the car locationum, in the toaster statusum, these are called topics. Okay, can have multiple subscribers to a particular topic. If in the car location on MQTT server வாங்குவோம் அப்புறம் toaster வாங்குவோம். So ஒரு particular topic, that is in car location ஒரு particular topic multiple subscribers இருப்பாங்க. That is multiple people who are receiving the data இருப்பாங்க. ஓகேவா? Is it clear? Yeah, clear now. மற்றவங்களுக்கும் சப்போஸ் கிளியர் இல்லைன்னா சொல்லுங்க, நோ இஷ்யூஸ், ஐ கேன் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட் அகைன். ஏன்னா ஆஸ் யூ சீ இட் கொஞ்சம் டிஃபிகல்ட், கொஞ்சம் லைக் கொஞ்சம் நேரன்ற மாதிரி தான் இருக்கும். Okay, I'm assuming you guys are understanding it. Okay, I'll just move on. So, okay. So now, basically, this is your you're setting up your Wi-Fi client. Okay, you're setting up your ESP8266 Wi-Fi client class to connect to the MQTT server. It is create பண்றேன். Okay, now you're setting up the MQTT client by passing or parameter set பண்ணி உன்னோட client AIO server na do your AIO server அதே மாதிரி your AIO server port, your username and your AIO key. அதுதான் நம்ம இங்க டிஃபைன் பண்றோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைமா நீ இங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் டைப் பண்ணி இருக்க வேணாம். நீங்க ஒரு காமனா ஒரு நேம் கொடுத்தா அந்த நேம் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? It is actually very basically your C programming, உன்னோட oops concept, உன்னோட class, object, இந்த concept அவ்வளவுதான். Okay, so before trying this, you just try to brush up your skills on that. Now set பண்ணியா? Now you're setting up a feed called PhotoCell. நீங்க node Adafruitல நீ ஒரு feed set பண்ணுவ PhotoCell னு சொல்லிட்டு for publishing the data. Okay, so இப்போ இங்க சொல்லுது இல்ல, இப்போ இந்த சொல்லுது AIO user name feeds PhotoCell னு சொல்றேன். இப்போ நான் பேசிக்கா இப்போ வந்து என்னோட யூசர் நேம் விஷ்ணுன்னு சொல்றேன்னா இது எப்படி போயிடாவும்னா விஷ்ணு எப்படி போயிடாவும்னா லைக் விஷ்ணு feed PhotoCell னு வரும். நீ என்ன யூசர் நேம், I'm assuming this is my user name and feeds PhotoCell னு கொடுக்குறேன். ஓகேவா? Now you're setting up okay, now இது வந்து again I'm saying this is just for interacting and publishing the data using the PhotoCell object. Okay, now subscribing to a topic is also really similar. You can create a string name in the feed. இப்போ நீங்க subscribing இது வந்து publishing, இது வந்து subscribing. Okay, so again if I'm setting up AIO username feed on off னு போடுறேன்னா இப்போ விஷ்ணுன்னு AIO username இருக்குன்னா Vishnu/feed/on off ன்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? Now let's say that is up with your like subscription, publishing and stuff. Now these are all the configuration details. ஓகேவா? ஸோ நீ இப்போ இது வரைக்கும் பாக்குறது எல்லாமே configuration details. இங்கேருந்து ஆரம்பிச்சு இதான் கோட். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு நீ பண்றது எல்லாமே இட்ஸ் ஃபார் கன்ஃபிகரேஷன் டீடைல்ஸ். இனிமேதான் sketch கோட். ஓகேவா? ஸோ நவ் இங்க MQTT கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன் கால் பண்றேன்னு நான் கீழே சொல்றேன், ஃபங்க்ஷன் வரைக்கும் சொல்றேன். நவ் திஸ் இஸ் யுவர் வாய்ட் செட்டப். ஓகேவா? அகைன் ஒன் செக், ஏதோ கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருக்கா? ஏதோ புரியுதா? சரி, ஓகே. அன்மியூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா சாட் பாக்ஸ்ல எஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு போறோம். புரியுதா? கண்டினியூ பண்ணுங்க. புரியுதுண்ணா. புரியுது ப்ரோ, புரியுது.
So now I'll go back. Okay, this is just void setup. Serial.begin delay. You're just print or function கொடுக்குற adafruit mqtt demoன்னு சொல்லிட்டு ஒரு function கொடுக்குற. It is just இப்போ connect ஆச்சுன்னா it is connecting to your SSID. அதான் உன்னோட Wi-Fi name சொல்ற. Your SSID, your technical name for your Wi-Fi கொடுத்துட்டு it will show up on your serial monitor once you connect to a Wi-Fi and it show up on your serial monitor. Okay வா? So இப்போ கனெக்ட் ஆகிற வரைக்கும் it will give you a dot கனெக்ட் ஆச்சுன்னா உடனே வைஃபை கனெக்டட் டு தட் ஐபி அட்ரஸ் சொல்லிட்டு காமிக்கும். ஐ கெஸ் இது ஏற்கனவே நீங்க பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஃபைன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் த sketch and this is for maximum it is like we can last only mqtt.subscribe and on off button ஒன்று இருக்கு இல்லையா? இது எதுக்குன்னா நீங்க as many topics எவ்வளவு டாபிக்ஸ் வேணும்னாலும் you can subscribe. ஓகேவா? டாபிக்ஸ்ன்றது அகைன் இந்த லொகேஷன் ஆர் ஸ்டேட்டஸ் ஆஃப் த போஸ்ட் இந்த மாதிரிலாம். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இல்ல ஒரு 5 டாபிக் இருந்தா போறோம்னா you can just define it #define max subscription 5 டாக். ஸோ எனக்கு 5 டாபிக் போறோம்ன்றதை நீங்க போடலாம். ஓகே, இட் கோஸ் லைக் திஸ். சப்போஸ் இஃப் யூ ஃபீலிங் லைக் எனக்கு வந்து இவ்வளவு போறோம்னா you can just type it like போட்ட போறோம். ஸோ அந்த டாபிக் இது பண்ற மாதிரி. ஓகேவா? now I don't need it, so I'm just taking it off. now இதான் என்னோட மெயின் லூப். ஓகே, ஸோ இட் என்ஷூர்ஸ் த கனெக்ஷன் தட் MQTT சர்வர் அலைவா இருக்கு, லைக் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? டில் யூர் இட்ஸ் a void loop. ஓகே, இட்ஸ் a main loop. This is the main program loop. All we're doing is waiting for the subscription notification and then subscribe ஆகுறதும் and எவ்வளவு டேட்டா போகுதுன்றத ஒரு நம்பர் கொடுக்குற மாதிரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we're checking the connection. ஞாபகம் இருக்கா நான் மேல சொல்லியிருந்தேன் கனெக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், ஏன் கொடுத்துருக்கேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா this is a MQTT connect. இது ஏன்னா your Adafruit actually வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு கனெக்ஷன் மோஸ்டா இருக்காது. இட்ஸ் லைக் சடனா டிஸ்கனெக்ட் ஆகி சடனா கனெக்ட் ஆகும், சடனா டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகும், ஒரு ரெப்பிட்டேஷன் மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ என்னன்னா இட் என்ஷூர்ஸ் தட் இட் ஸ்டேஸ் இன் அ கனெக்ஷன். ரைட், திஸ் இஸ் யுவர் கனெக்ஷன். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா MQTT connect, அதோட ஃபங்க்ஷன் இது. ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் டு கனெக்ட் அண்ட் ரீகனெக்ட் ஆஸ் நெசசரி டு த MQTT சர்வர். அண்ட் இப்போ எப்படின்னா இப்போ சில டைம்ஸ் வந்துட்டு என்னன்னா அகைன் இட் நாட் பி சில டைம்ஸ் ஒரு லாங் கனெக்டிவிட்டியே இருக்காது சில டைம். ஸோ என்னன்னா நீ ஒரு ப்ரோக்ராம் இப்போ நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நியாயப்படி இப்போ எவ்ரிதிங் இஸ் கரெக்ட், இட்ஸ் ஃபங்க்ஷன் ரைட்லி கரெக்டா ஃபங்க்ஷன் ஆயிருக்கணும். பட் இந்த ஒரு சின்ன எரர்னால யூ மைட் நாட் சி த கனெக்டிவிட்டி. நான் ஒரு வாட்டி இது சுடேஷனோட எனக்கு சொல்லி தந்த விஷயம் எப்படின்னா வந்து சுடேஷனா வந்து திட்ஸ் அ ப்ராஜெக்ட் அண்ட் ஒரு இந்த இது கனெக்ட்ன்ற ஆப்ஷன் கொடுக்கல. ஓகேவா? ஸோ இட் லைக் என்ன கனெக்ஷன்லாம் கரெக்டா இருக்கு, Adafruitலயும் கனெக்ஷன் கரெக்டா இருக்கு, கோடும் கரெக்டா இருக்கு, தென் வாட் இஸ் எரர்னு சொல்லிட்டு அப்புறம் ஆஃபிஷியல் நெட்ல நிறைய தேடி he got this thing. ஸோ எப்படின்னா இட் செக் இஃப் கனெக்டட்னா ரிட்டர்ன் ஆயிரும், கனெக்டட் ஆப்ஷன் இது ரன் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இட் கம்ஸ் இட் ரீட்ரைஸ் ஃபார் 3 times. ஓகேவா? இங்க நம்ம ட்ரீன் டிஃபைன் பண்ணிருக்கோம். ஸோ இட் ஜஸ்ட் என்டர்ஸ் த ஃபங்க்ஷன், செக் பண்ணும். இப்போ இதுல கனெக்டட்னா இட் வில் ரிட்டர்ன் 1 ஆச்சுன்னா ஃபைன் சொல்லிட்டு லூப் விட்டு வெளில போயிடும். இல்லைன்னா இட் ஜஸ்ட் கம்ஸ், இட் ட்ரைஸ் டு ரீகனெக்ட், ஒரு 5 seconds டிலே ஆயிட்டு இட் ட்ரைஸ் டு ரீகனெக்ட். இது வந்து அந்த லூப் அந்த நம்பர் ஆஃப் ரீட்ரைஸ் கவுண்ட் பண்றதுக்கு. ஓகேவா? Did you guys get it? Or if you want I can explain it again இன்னும் கொஞ்சம் கிளியரா. Can you repeat it once now? Yeah. Okay. So எப்படின்னா okay, so it எப்படின்னா it checks your connection. Okay, first up always make sure you're connected to the MQTT server. இங்க நம்ம அதுக்குன்னு ஒரு ஹெல்ப்பர் ப்ரோக்ராம், let's consider this as a helper program. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வரும் செக் பண்ணும் கனெக்டடா இல்லையான்னு செக் பண்ணி கனெக்டட்னா it will get out of the loop.
இல்லன்னா it will connect, it will say to a serial monitor வழியா I'm trying to connect னு சொல்லிட்டு it's connecting to MQTT னு சொல்லிட்டு it will come here. Retraceன்றது number of retrace 3 னு வச்சிருக்கோம். It will try return 0 code try பண்ணும். There it is a set of functions and statements, okay ba? So it will try reconnecting for 3 times. Connect ஆச்சுனா it will return the statement yeah MQTT connected. இல்லனா it comes out of the loop. I mean sorry, it tries for again till the retry is equal to 3 னு வர வரைக்கும் it tries to reconnect. இல்லனா it just comes out of the loop. Was this a bit clear? Okay. Yeah, okay now. Yeah. Now we just go back to the normal statement for our main loop statement. This is the MQTT connect. Idan the connect statement. Okay, wow. Now we are waiting for the subscription packages. Again, subscription data na nama data and the location. If I'm just saying this statement as like your distance location and your toaster status. Idan enoda data na subscribe பண்றேனா அது நான் வெயிட் பண்றேன். இது வந்துச்சான்றதுக்கு வெயிட் பண்றேன். You are waiting for your subscription messages. So after a connection check, we mostly sit around and wait for the subscription to come in. Okay, wow. We start by creating a pointer to one second. Yeah, we start to create a pointer to a Adafruit MQTT subscribe object. Okay, wow. This is the pointer which I was talking about. நம்ம இந்த பாயிண்டரை கிரியேட் பண்றோம் MQTT subscribe பண்றதுக்கு, and we use this to determine which subscription was received. In this case only we have one. In this case we have only one subscription. So அது பெருசா இந்த பாயிண்டர் தேவைன்னு அவசியம் இல்லை. இப்ப நான் நிறைய டேட்டா நிறைய டிவைசஸ் கனெக்ட் ஆயிருக்கு, நிறைய டேட்டா வரணும்னா இந்த மாதிரி ஒரு இது பாயிண்டர் போட்டாகணும். That really help you. And next we will have to wait for a subscription message. Okay, wow. So it will sit and listen up for time for a message. It will either get a message before the timeout and reply with a pointer to the subscription, or it will time out and return 0. In this case, it will wait for 5 seconds for a subscription message. And the time frame, நான் wait பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா subscription messageக்கு, இங்க வந்து 5 minutes 5 secondsன்றதை சொல்றேன். Okay. And if the reader time, இப்ப இந்த time போச்சு, like time out ஆச்சுன்னா இந்த while loop fail ஆயிரும் and ஒரு valid non-zero return இருக்கும், and then we compare what subscription we got from our known things. Are you guys clear? கண்டிப்பா கொஞ்சம் குழப்பமா இருக்கும். புரியுதா? புரியுதா இல்ல புரியலையா இல்ல சுத்தமா புரியலையா? நான் அந்த ஸ்கிரீன் போங்க. போட்டா அதுல உங்க கர்சர் கீழே இல்ல லைக் ஃபர்ஸ்ட் இருந்துச்சா இஃப் ஸ்டேட்மெண்ட் கீழே சீரியல் டாட் பிரிண்ட் இருக்குல்ல மேல அதுல வந்து எஃப்னு போட்டிருக்குல்ல, அது என்னது? இது வந்து feed object last read. ஓகேவா? இந்த feed objectக்கானது இது நினைக்கிறேன். I'm also not sure of that. ஒரு நிமிஷம் அந்த f தான் கேட்டேன். ஒரு நிமிஷம் நான் தனியா டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். or if you want I will put it in the group if எல்லாரும் அந்த டவுட் இருக்குனா. Okay yeah. And now we can publish the stuff. இப்போ என்னன்னா இப்போ வந்து இதெல்லாம் டேட்டா என்கிட்ட வந்துச்சு. இந்த இப்போ I'm waiting for 5 seconds for each data, and இந்த டேட்டாஸ் என்கிட்ட வந்துச்சு, நான் சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா if you got any subscription இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு we have to hear to them, and once you're done listening அதாவது டேட்டா ரீட் பண்ணிட்டீங்கன்னா you can publish it off. That is why we are using this. Sending your photocell value அதான் அந்த டேட்டா, like here the data is photocell, அதனால அந்த photocell value தான் என்னோட டேட்டா. so I'm publishing off this stuff like sending photocell value to us and the serial monitor க்கு சொல்லிட்டு ... and suppose
and if you're like okay, so if எப்படின்னா சப்போஸ் என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லைன்னா ஃபெயில், இல்லைன்னா ஓகே லைக் என்னெல்லாம் டேட்டாஸ் வந்துச்சோ அதை அப்படியே எனக்கு சீரியல் மானிட்டர்ல பிரிண்ட் பண்ணிட்டு ஓகேன்றதை ஸ்டாப் பண்ணி. ஓகேவா, திஸ் இஸ் ஆல் அபவுட் MQTT லைப்ரரி. ஐ கெட் இட், இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸா லைக் மாதிரி தான் இருக்கும். வாட் ஐ சஜஸ்ட் யூ இஸ், IPL மேட்ச் பாக்குறோம்னா பாருங்க, பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு சாங் போட்டு தயவு செஞ்சு உட்காந்து இந்த ப்ராசஸ் லைக் கோ டு Adafruit, உங்க அக்கௌண்ட் போங்க, தென் சும்மா ட்ரை அவுட் தி டேஷ்போர்ட் ஃபீட் அண்ட் எக்ஸெட்ரா, தென் go to GitHub and download this MQTT library and Adafruit இருக்க நான் சொன்ன அந்த சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு ஆர்டினோல இது பண்ணிட்டு you just download it and you just try to understand. இந்த கீழே அவங்களே ஒரு இதை கொடுத்துருப்பாங்க, ஒரு லைக் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே இதெல்லாம் இருக்கு, திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட் யூடியூப் அண்ட் கூகுள். ஓகே கூகுள் பண்றது தப்பு இல்லை, பட் கூகுள் இருந்து காப்பி அடிக்கிறது தான் தப்பு. ஓகேவா? And actually I was supposed to show you a live demo of a Node MCU. One second, just check my Node MCU. அது வரைக்கும் வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஆர் இந்த ஸ்கிரீன் எப்படி இருக்கணுமா, you want to see the code again? Okay. மயான மீடியா இருக்கு. ஸ்கிரீன் அப்படி வைக்கிறியா? புரியல, ஸ்கிரீன் அப்படி அப்படி ஓகே. Can you scroll down a bit? Yeah. like உங்களுக்குலாம் அத பார்க்கணும்னு சொல்லுங்கப்பா. லைக் நான் அப்புறம் கூட பார்த்துக்கிறேன். ஏடா நீங்க பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவதி பார்க்கறா. Excuse me. A reply notes. அத போங்கப்பா. நீ ஸ்கூல் நோட். புரிஞ்சுதா புரியலையா, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கா, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. லைக் ஆன்லைன் கிளாஸ் மாதிரி வேணாம், அதனால நம்ம இன்னும் ஆன்லைன் கிளாஸ்ல உட்காரல, யாரும் இங்க இது பண்ண போதில்லை. எனக்கே இன்னும் சில விஷயம் புரியல, நானும் உட்காந்து முன்னாடி பார்க்கணும் அவசியம், எனக்கும் கொஞ்சம் பார்க்கணும். ஐ எம் ஆல்சோ pretty new to it. ஸோ உங்களுக்கு இட்ஸ் pretty new to it. ஸோ ஜஸ்ட் கிவ் இட் லைக் இல்ல ப்ரோ கொஞ்சம் டஃபா இருக்கு, இல்ல லைக் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு, இல்ல எனக்கு புரியுது, இல்ல கொஞ்சம் எனக்கு டவுட் ஆகுதுன்னா you can just state it, no issues. மனுவிட்ட இந்த கோட் பார்த்தியா? ஹலோ confusing. Yeah, I get it. So என்னன்னா you just try this once ஒரு வீட்ல ஒரு ட்ரை பண்ணி பாரு, அதுல மேபி கொஞ்சம் இதா இருக்கலாம், இல்லனா you just contact me. ஓகேவா? Okay, cool. So you guys have any doubts? Or actually I was supposed to show you one thing. Node MCU so மாட்டிட்டு what I do is one second, I'll guys, if you have any doubts here, just ask it now, no issues. எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல போறேன், இல்லைன்னா எனக்கு இல்ல தெரியல சொல்ல போறேன். I'll ask it to Sudesh and I'll let you know. யாரும் பேசுற மூட்ல இல்ல போல இருக்கு. ஓகே okay, I'm just sending you a YouTube link. Okay va, I don't, it's like a like a Node MCU, Adafruit and MQTT library வச்சு அந்த கோட வச்சு எப்படி ஒரு LED லைட் பண்ண வைக்கிறதுன்னு ஒரு வீடியோ இருக்கு. I have sent it to you through chat box. அதை நீங்க பார்த்துட்டு you just try it at home and you just text me or your mentors like இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, நம்ம பண்ணியிருக்கேன் பாத்துக்கோங்க சும்மா. ஓகேவா? அது ஓகேவா?
அது பண்ணி பார்க்கும்போது யூ கெட் ஈஸிலி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங். ஓகே ப்ரோ ஓகே. மற்றவங்க என்னடா அப்படி செய்யல, கிஷோர்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். ப்ரோ மைக் ப்ராப்ளம் ப்ரோ, அப்பப்போ ப்ரோ. உண்மையை சொன்னா நம்புங்க ப்ரோ, இவ்வளவு நாள் நான் பேசாம இருந்திருக்கேனா? நீங்களே நம்புறேன். சரி, அப்ப மோஸ்டா வந்து இங்க ஃபீட்பேக் சொல்ல மாட்டீங்க, ஃபீட்பேக் ஃபார்ம்ல தான் சொல்லுவீங்க உங்களுக்கு. ஓகே, ஃபீட்பேக் ஃபார்ம் சென்ட் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி செஷன். ஐ நோ இட்ஸ் லைக் ரியலி கன்ஃபியூசிங். ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணிட்டு யூ கேன் ஈஸிலி கெட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகேவா இல்லையா? பேசுறது கேட்கிட்டு இல்லையா? அவங்க மேம் நான் ஆன்சர் பண்ணாதப்ப இப்படா அவங்க இப்படிதான் அவங்களுக்கு நீங்க தான் கிளாஸ்ல ஆன்சர் பண்ணிட்டே இருப்பீங்க கேள்விப்பட்டேன். யாரா? நான் தான். மறுபடியும் I can stop recording, அவ்வளவுதான். ப்ரோ இதுக்கு மேல ஃபயர் பேஸ் யூஸ் பண்ண மாட்டோமா?